Hi everyone, welcome to RDC's code. RDC means Ravi Drill Class. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா how to tie the national flag for flag host and flag unfurl. flag hosting என்ன flag unfurl என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏன்னா flag hostingக்கும் flag unfurlக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. flag hostingன்றது flag போஸ்ட்டில் flag கீழே இருந்து மேலே போயிட்டு அதுக்கப்புறம் அது ஓப்பன் ஆகிறது. அன்ஃபுல்ன்றது ஆல்ரெடி ஃப்ளாகை நம்ம கட்டி ஃப்ளாக் போஸ்டோட எண்டில் நிற்க வச்சுருப்போம். அன்றைக்கி வர விஐபியை வச்சு நம்ம அதை ஓப்பன் பண்ணுறது தான் ஃப்ளாக் அன்ஃபுல். ஏன் இதுன்னா ஆகஸ்ட் 15ன்றது நம்ம ஆகஸ்ட் 15 1947 தான் ஃபஸ்ட்டு நம்ம சுதந்திரம் வாங்கியாச்சு, இண்டிபெண்டன்ஸ் டே. அன்னைக்கு தான் நம்மளுடைய ஃப்ளாகு கீழே இருந்து மேலே போயிட்டு பிரிட்டிஷோட ஃப்ளாகு மேலேருந்து கீழே டவுன் ஆகுது. அதனால் ஃப்ளாக் ஹோஸ்ட் பண்ணுவோம். பட்டு ஜனவரி 26 நம்மளுடைய குடியரசு தின விழா. குடியரசு தின விழாவுக்கு என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து ஃபிளாக் வந்து அன்பல் பண்ணுவோம். அதாவது ஃபர்ஸ்டே நம்ம கட்டிட்டு ஃபிளாக் வந்து ஃபிளாக் போஸ்ட் மேல இருக்கும். யார் சீஃப் கெஸ்டோ அவங்க வந்துட்டு ஃபிளாக் வந்து அன்பல் பண்ணுவாங்க. ஆனா ஆகஸ்ட் 15க்கு வந்து ஃபிளாக் ஹோஸ்டிங் பண்ணுவோம். கீழே இருந்து தான் ஃபிளாக் வந்து மேல போகும். ஏன்னா ஜனவரி 15க்கு தான் ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷோட ஃபிளாக் டவுன் ஆயிட்டு நம்ம ஃபிளாக் கீழே இருந்து அப்பாது. அந்த ரீசனுக்காக. பட் ஜனவரி 26ன்றது ஆல்ரெடி நம்ம ஃபிளாக் வந்து ஆகஸ்ட் 15 1947 இருக்கிறதுனால குடியரசு தின விழா ரிபப்ளிக் டே வந்து 26 ஜனவரி 1950. அப்போ ஆல்ரெடி அங்க இருக்கிற ஃபிளாகை மறுபடியும் நம்ம அன்பல் பண்ணுவோம். அந்த ரீசனுக்காக தான் நம்ம ஃபிளாக் வந்து ஃபிளாக் போஸ்ட்ல மேல இருந்து அன்பல் பண்ணுவோம் சீஃப் கெஸ்ட் துவாரா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபிளாக் ஹோஸ்டிங்க்கு முன்னாடி ஃபிளாகை வந்து எப்படி டைடு அதாவது கட்டி நம்ம ரெடி பண்றதுன்றத பத்தி பார்ப்போம். இதுதான் நம்மளுடைய நேஷனல் பிளாக். நேஷனல் பிளாக்ல எப்பவுமே பாருங்க சப்ரோன் கலர் எப்பவுமே மேல இருக்கும். ஒயிட்டு சென்டரு, கிரீனு கீழே. மேல போற கயிறை வந்து நம்ம வந்து சப்ரோன் கலர் இருக்கிற அந்த கார்னர்ல கட்டியாச்சு, கீழே இருக்கிற கயிறை கிரீன் இருக்கிற கார்னர்ல கட்டியாச்சு. இப்ப இந்த மாதிரி பிளாக் வந்து ஒரு டெஸ்க் இருந்தாலும் சரி, அப்படின்னா 2 பேரோட மதத்துல இந்த மாதிரி ஓபன் பண்ணி வைக்கணும். இப்போ வந்து இதுல அன்பல் பண்ற போது நமக்கு என்ன கிடைக்கும்னா கவர் வந்து மேல இருந்து கீழே வர்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணுவோம். அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் சென்டர்ல பிளாக் போடுவோம். அந்த ஒயிட் இருக்கிறதா ஃபுல்லும் இந்த மாதிரி நம்ம பிளாக் போட்ட ஒயிட் ஃபுல்லும் இந்த மாதிரி நம்ம பிளாக் போட்டாச்சு. பிளாக் போட்டு பிளாக் ஃபர்ஸ்ட் வந்து கிரீன் கலரை வந்து ஃபர்ஸ்ட் ஃபோல்டு பண்ணுவோம். அந்த சேம் பவுண்டரி எவ்வளவு இருக்கோ அது வரைக்கும் கிரீன் கலரை ஃபோல்டு பண்ணிட்டு இந்த மாதிரி அந்த கயிறு நம்ம கட்டி வைக்கிற கயிறை வெளியில எடுத்துரும். இப்ப பாருங்க கிரீன் கலர் ஃபோல்டு பண்ணேன். இது 2 பிடிங்க. இப்ப இங்க இருந்து செகண்ட் என்ன பண்ணோம்னா அதுக்கு மேல அந்த சப்ரோன் கலரை மேல எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் கிரீனு, அதுக்கப்புறம் சப்ரோன். இப்போ வந்து 3 இதுன்றது வந்து ஒரு லைனுக்கு வந்தாச்சு. இப்போ இது வந்து சப்ரோனு. இந்த கயிறு வந்து எப்பவுமே மேல இருக்கும். கீழே இருக்கிற இந்த கிரீன் கலர்ல தான் நம்ம பிளாக கட்டணும். இப்போ வந்து இது ரொம்ப அகலம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இதை நைட்டா நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு இப்போ வந்து நார்மலா இந்த சல்கேட்டம் வர மாதிரி சின்ன சின்னதா என்ன பண்ணணும், கட்டிட்டு வாங்க. 2 சைடுல இருந்து ஃபோல்டு பண்ணிட்டு வாங்க. ரெண்டு பேரும் 2 சைடுல இருந்து ஃபோல்ட் பண்ணும்போது ஏன்னா மெயின் அந்த அசோக் சக்கரம் வந்து நமக்கு சென்டர் வரணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபோல்டிங் எடுத்துட்டு வரணும். ஃபோல்டிங் எடுத்துட்டு வந்து இது 2 பேர் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ இது ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்றதுனால நமக்கு என்ன ஆகுது பாத்தீங்களா, அசோக் சக்கரம் வந்து நமக்கு ஃபுல்லும் மேல வந்துருச்சு. இப்ப இது மேல வர்றதுனால நம்ம பாக்குறதுக்கு ஒரு ஷோ இருக்கும். இப்போ கட்டும் போது இது நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த மேல இருக்கிற கயிறு எதுனா சப்ரோன் கலர் கட்டிருக்கிறது, கீழே இருக்கிறது கிரீன் கலர் கயிறுல தான் நம்ம இதை கட்டணும். கிரீன் கலர் கயிறுல கட்டுறதுக்கு இந்த மாதிரி கீழே இருந்து ஒரு ரவுண்ட் எடுத்துட்டு ஃபுல் ஒரு ரவுண்ட் வந்து இந்த இடத்துல இதை எடுத்திருக்காங்க. இதை எடுத்து நார்மலா ஃபுல்லும் டைட்டா வர மாதிரி ஒரு நல்லா டைட் பண்ணிக்காங்க. இப்போ இந்த இடம் வந்து உங்களுக்கு இதை பிடிச்சி இழுத்தாச்சுன்னா அன்போல்ட் ஆகிடும். இப்போ உனக்கு இங்க நார்மலா இதை முறி கூடலாம், இல்ல உங்களுக்கு மேலே போகும்போது காத்துல இருக்குதுன்ற போது உடஞ்சிரும்ன்ற ஒரு டவுட் இருந்தாச்சுன்னா சின்னதா மேட்சஸ் தில்லி இந்த மாதிரி ஒரு குச்சி எதுவும் நீங்க சப்போர்ட்டுக்கு இந்த இடத்துல கேப்ல கொடுத்தாச்சுன்னா, அதாவது நார்மலான ப்ரெஷர் இருந்தாச்சுனாவே அது ஒரே மாதிரி ஒரு இது கொடுத்துருங்க. இப்ப நமக்கு வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இப்படிதான் நம்ம நேஷனல் பிளாக இப்படி கட்டிட்டோம்.
இப்ப நார்மலா நம்ம எந்த மேல இருக்கிற கயிறு கீழே இருக்கிற கயிறு, அதாவது கிரீன் இந்த சப்ரோன் கலர் கயிறு கட்டிங்கிற கயிறை வந்து இழுத்தாச்சுன்னா பிளாக் வந்து ஆட்டோமேட்டிக் இது எங்க போகும், மேல போகும். இந்த மாதிரி மேல போயிட்டு எவ்வளவு ஃபுல் ஐட்டம், ஏன்னா இன்னைக்கு வந்து ஜனவரி 26ன்றதுனால ஆல்ரெடி நம்ம எங்க கட்டியிருப்போம், மேலதான் கட்டியிருப்போம். ஃபுல் ஹைட் போயிட்டு இதுல பின்னாடி இந்த இடத்துல நீங்க எந்த கயிறை பிடிச்சி இழுக்கணும்ன்றது வந்து ஒரு டேப் வந்து ஒட்ட வச்சுக்காங்க. ஏன்னா இங்க ஒரு பைலட், அதாவது கைட் பண்றதுக்கு ஒருத்தர் நிற்பப்போ ஆர்வம் வந்ததுமே அவர் தான் அந்த கயிறை வந்து கொடுப்பாரு. ராஷ்டிர சல்யூட்டோட 4th மூமெண்ட் எப்போ வருதோ 3rd மூமெண்ட் அப்போ வந்து இந்த கயிறை பிடிச்சி இழுத்தாச்சுன்னா அன்பல் ஆகும், சல்யூட் அடிக்கும், கரெக்டா இருக்கணும். இப்போ வந்துட்டு ஆர்ஓ வருவாரு. ஆர்ஓ வந்ததுமே இங்க வந்து அவருக்கு நம்ம வந்து சொல்லுவோம், இந்த மாதிரி இந்த கயிறை பிடிச்சிக்கணும். நின்று இருக்கிற போது கரெக்டா கார்டு கமாண்டர் வந்து ராச சொல்லிட்டு வேட கமாண்ட் கொடுப்பாரு. ராச சொல்லிட்டு வேட கமாண்ட் கொடுத்துரும். ஃபர்ஸ்ட் மூமெண்ட், செகண்ட் மூமெண்ட், 3rd மூமெண்ட்ல எந்த கயிறுல நம்ம டேப் போட்டு வச்சிருக்கோமோ அந்த கயிறை நாம விஐபி துவாரா இழுக்க வச்சாச்சுன்னா மேல நமக்கு பிளாக் அன்பல் ஆயிடும். அன்பல் ஆனதுமே இப்ப ஆர்வ கடந்த அந்த கைட் பண்ற அந்த பைலட் ஸ்டூடெண்ட் யார் இருப்பான், அவங்க வந்து கயிறை எடுத்துப்பாங்க. பிளாக் யார் வந்து அடிப்பாரு, சல்யூட் அடிப்பாரு. ஆர்வம் இவங்க எல்லாம் யாரும் சல்யூட் அடிப்பாங்க. அந்த ஜவானும் ரைட் சைட்ல இருந்து சல்யூட் அடிப்பாங்க. நேஷனல் ஆந்தம் பாடிட்டே இருக்கும். நேஷனல் ஆந்தம் முடிஞ்ச பின்னாடி காட் பாயோசஸ்டர் கொடுக்கும். பாயோசஸ்டர் மூவ்மெண்ட்ல வந்துட்டு சல்யூட் டவுன் ஆகிட்டு ஆர்ஓ போயின பின்னாடி அதுக்கப்புறம் பிளாக சேம் அந்த ஹண்ட்பல் பண்ணிட்டு ஓபன் பண்ற மாதிரி நல்லா பண்ணிட்டு பிளாக ஃபுல்லும் கட்டிட்டு சல்யூட் அடிச்சு அந்த ஜவானும் போய் அந்த ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணிடுவாங்க. இவ்வளவுதான் நேஷனல் பிளாக் எப்படி ஆகஸ்ட் 15க்கும் ஜனவரி 26க்கும் அதாவது கட்டி நம்ம அந்த ப்ரோக்ராம பண்றதுன்றது. இந்த ஓகே, தேங்க்யூ.